ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஆர்டர் கூட இல்லாத நான் இந்த ஆர்டர்ஸ் வருது, எப்படி அது நடந்துச்சுன்னு பாருங்கள். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நம்ம என்னென்ன யூடியூப்பில் ஸ்ட்ரகிள்ஸு, அப்புறம் இந்த ட்ரெஸ் செல்லிங்கில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இது எனக்காக இல்லை, இது ஒரு மற்ற பெண்கள் வீட்டில் சும்மா இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சக்ஸஸ் கொடுக்கும். நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்து ஒரு கட்டத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண போனேன். அப்புறம்தான் ஒரு கால் வந்துச்சு, என்ன ட்ரெஸ் வேலை அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காகவே கால் பண்ணாங்க. நான் சொன்னோன்னே ஆன்லைன் பேமெண்ட் சொன்னேன். அவங்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்டர்ஸ் வரவே இல்லை. பட் நான் தெரியாமல் இருந்தேன். நாள்தோறும் போஸ்ட் போட்டேன், வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வாட்ஸ்அப்பில் போய் செக் பண்ணிகிட்டே இருப்பேன், ஃபேஸ்புக்கில் மெசேஜ் வருதான்னு செக் பண்ணிகிட்டே இருந்தேன், யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் ஆனால் ஆர்டர்ஸ் வரவே இல்லை. ஒரு நாள் ஸ்டாண்டர்ட்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் அப்போ தான் யூடியூப் சேனல்லே நமக்கு ஸ்க்ரோ ஆக மாட்டேங்கி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் எதுவுமே நினைச்சிட்டு இருக்கும்போது தான் சடன்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு, ட்ரெஸ் அவைலபிளா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாகுதுங்க. ஏன்னா ஹார்ட் ஒர்க்குக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கால் வந்துச்சு. கால் வந்து அவங்க கேட்குறாங்க, இந்த ட்ரெஸ் அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ட்ரெஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ட்ரெஸ் அவைலபிள்னு சொல்கிறீங்கல்ல, அப்படின்னா நிறையா கலெக்ஷன் இருந்துச்சுன்னா அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நிறையா கலெக்ஷன் அனுப்புனேன். அவங்க கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ஆன் டெலிவரின்னு கேட்டாங்க. நோ கேஷ் ஆன் டெலிவரி, அப்புறமா சடன்லி அவங்களே எனக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணாங்க. கால் பண்ணி, சிஸ்டர் எனக்கு யாரையும் சொல்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே சிஸ்டர், நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன், உங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க, எனக்கு கூகுள் பே பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கூகுள் பே பண்ணாங்க. எனக்கு அவங்க கூகுள் பே பண்ணதுமே எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட ஆர்டர் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அவங்களுக்கு அட்ரஸில் கொரியரும் பண்ணியாச்சு. அவங்க வீட்டுக்கு போனோடனே என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிஸ்டர், நல்லா இருந்துச்சு, நான் கூட பயந்தேன், ஆன்லைன் பேமெண்ட் வேறு, ஒரு வேளை அவங்க நல்லா அனுப்பலைன்னா என்ன பண்ண முடியும் அப்படிலாம் யோசித்தேன், நல்லா இருந்துச்சுக்கா நீங்கள் அனுப்புனது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க மெசேஜ் பண்ணது கூட நான் கமெண்டில் இது பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு பண்ண எல்லாத்தையும் நான் கமெண்ட்ஸ், எனக்கு பண்ண அவங்க மெசேஜ் எதுவுமே உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது, சில மெசேஜ் மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், படிச்சுக்கோங்க. எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. நான் எல்லா வாட்ஸ்அப்பில் வர எல்லா மெசேஜுமே அதுக்கப்புறம் தான் எனக்கு கான்ஃபிடன்ஸே வந்துச்சு. ஒரு ஆர்டர் வரும், என்னால் முடியும், சரி இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணலாம்னு நினச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி ஒரு லெவலில் நிறைய செய்யணும், இன்னும் க்ரோ ஆகணும், ஒரு துணை இருக்கிறதுடன் எப்பவுமே இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமே க்ரோவிங் ஆகிக்கிட்டு இருக்கு. யூடியூப்பும் சக்ஸஸ் ஆகிடும் நம்பிக்கை இருக்குது. உங்கள் சப்போர்ட், உங்கள் துணை இருக்கிற வரைக்கும் நான் என்றைக்கு தோற்று போக மாட்டேன். உங்கள் சப்போர்ட் இது இப்படின்னு உங்கள் ஆதரவு நீங்கள் கொடுக்க நான் இதுக்கு மேலே இன்னும் வரணும், இன்னும் பெரிய லெவலில் நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். என்னைய மாதிரி இருக்கிற பெண்களும் ட்ரை பண்ணி பாருங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறதுக்கு இன்னும் நான் முன்னேறி போய்கிட்டே இருப்பேன். என்னை ஏழ்மையாக காலத்தாலமாக பேசினவங்க முன்னாடி நான் நிமிர்ந்து நிற்கணும். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும் நம்புகிறேன். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே தொடர்ந்து என்னோட கூட பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, பாய்.